பொதுவாக ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காதே என்று சொல்வார்கள். ஒரு யோகி எந்த நிலையிலிருந்து வந்தார் என்பது முக்கியமில்லை. அவர் எந்த நிலையை அடைந்திருக்கிறார், எந்த விதமாக இந்த சமூக அக்கறை கொண்டவராக யோக சாதனம் பழக விரும்புவர்களுக்காக துணை நிற்கிறார் என்பதுதான் முக்கியம். ரிஷி மூலம் கண்டவன் அடிபணிய மாட்டான், நதி மூலம் கண்டவன் தலைமுழுக மாட்டான் என்று சொல்லுவார்கள். இடைக்காட்டு சித்தர். இந்த சித்தரை பற்றிய சிறிய குறிப்பை மாத்திரம் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. இடைக்காடர் என்று அழைக்கப்பட்ட இந்த சித்தர் யாதவ குலத்தைச் சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவர் ஆடு மாடுகளை வளர்த்து அவற்றின் மூலமாக தனக்கு தேவையானவற்றையெல்லாம் போஷணை செய்து கொண்டார் என்று சொல்வார்கள். தன்னுடைய ஆற்றலால் நவகிரகத்தின் சேஷ்டைகளை ஒடுக்கி தான் நினைத்தது போல உலகத்தையே மாற்றியமைத்தார் என்றும் கூட இவரை பற்றி சொல்லப்படுவதுண்டு. ஒரு சமயம் பூலோகத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பஞ்சம் ஏற்பட போவதை முன்கூட்டியே உணர்ந்திருந்த இடைக்காட்டு சித்தர் தான் வளர்த்து வந்த ஆடுகளுக்கெல்லாம் வறண்ட காலத்திலேயும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் வளரக்கூடிய கள்ளி, எருக்கு போன்றவற்றை மட்டும் உணவாக கொடுத்து வறட்சி ஏற்படுவதற்கு முன்பாகவே உணவு தானியங்களை எல்லாம் சேற்றிலே குழைத்து அதை சுவற்றிலே பூசி அந்த தானியங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சுவற்றை வைத்து அதன் மேலே கூரையை போட்டு குடியிருந்து வந்தார். இடைக்காடர் கணித்ததைப் போலவே கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. எங்கு பார்த்தாலும் மிகப்பெரிய பசி, பட்டினி, பஞ்சம் என்று தலைவிரித்தாடியது. மக்கள் படும் துன்பத்தை பார்த்து இரக்கம் கொண்ட இடைக்காடர் இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த உலக மக்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட கடுமையான பஞ்சத்தில் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக நவகோள்களும் பூமிக்கு வந்து மனித உரு கொண்டு சுற்றி வந்ததாகவும், அப்போது இடைக்காலர் மாத்திரம் எந்தவிதமான சலனமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்திருந்ததை பார்த்ததாகவும், இதை பற்றி அவரிடம் தெரிந்து கொள்வதற்காக சாதாரணமான மனித வடிவத்திலே ரிஷிகளைப் போல உருவம் கொண்டு நவகிரகங்களும் இடைக்காலரை சந்திக்க வந்ததாகவும், வந்தவர்களுக்கு ஓசரிப்புக்கு உணவு கொடுப்பதற்காக இடைக்காடர் தான் வளர்த்திருந்த ஆடுகளில் இருந்து பாலை கறந்தும், ஆடுகள் வெறும் எருக்கு மற்றும் கல்லியை உண்டு வந்ததால் உடலில் ஏற்பட்ட தினவை தீர்த்து கொள்ள சுவற்றிலே உரசும்போது உதிர்ந்த தானியங்களை கொண்டு உணவு சமைத்தும் வந்தவர்களுக்கு பரிமாறினார். எருக்கு, கல்லி இவற்றை மாத்திரமே உண்டு வந்த ஆட்டின் பாலிலே சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டதும் மனித பொருள் கொண்டு வந்திருந்த நவகிரகங்களும் மயக்கமடைந்து விழுந்தார்கள். இதுதான் சமயம் என்று கருதியிருந்த இடைக்காடர் நவகிரகங்களை எந்த இடத்திலே இருந்தால் உலகம் சுபிக்ஷமாக இருக்குமோ அந்தந்த இடங்களிலே இழுத்து போட்டார். மயங்கி கிடந்தவர்களை சுபிக்ஷமான உலகம் ஏற்படுவதற்கு தேவையான சூழல் அமைக்கும்படியாக உலக அமைப்புகளை மாற்றி அமைத்தார். மழை கொட்டியது, பூமியின் பஞ்சம் தீர்ந்தது என்பதாக இவரை பற்றிய ஒரு கதை சொல்லப்படுகிறது. இது கதைதானா, உண்மைதானா என்பதை பற்றிய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எது எப்படியாக இருந்தாலும் இடைக்காடர் தன்னுடைய தவ வலிமையால் நவக்கோள்களால் ஏற்படக்கூடிய பஞ்சத்திலிருந்து மக்களை காப்பாற்றினார் என்பது உண்மை. சித்தர் பெருமக்கள் பஞ்சபூதங்களையும் தாங்கள் விரும்பியபடியாக மாற்றியமைக்க வல்லவர்கள் என்பது இங்கே இந்த இடைக்காட சித்தருடைய வாழ்க்கை சரிதத்தின் மூலமாக புரிய வருகிறது.